ஹலோ டு ஆல். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம். ப்ரூஸ்கல் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ்னால், ஒரு சர்க்கியூட்டில் இருக்க ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கும்னு இதை வச்சு இப்போ நம்ம அதே மாதிரி தான் இந்த சர்க்கியூட்டுக்கான ஷார்ட்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற எத்தனை வெர்டிசஸ் இருக்குது, எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். ABCDEF மொத்தம் 6 வெர்டிசஸ் இருக்குது. அப்புறம் எட்ஜஸ் மீன்ஸ் வந்து கனெக்ஷன்ஸ். எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்குன்னா 8 கனெக்ஷன்ஸ் இருக்குது. 8 கனெக்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் அப்புறம் என்ன பண்ணுறோன்னா எல்லா கனெக்ஷன்ஸையும் செப்பரேட்டாக எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A to B 4 போகுது, A to 6 வருது, A to C 6 வருது, B to D 12, அந்த மாதிரி எல்லாத்தையும் 8 கனெக்ஷன்ஸாக எடுத்து எழுதிக்கிறோம். அண்ட் இது எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வைஸ் பண்ணும்போது 1 2 3 4 அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் என்ன பண்ண போகிறோன்னா அவ்வளோதான். இப்போ வந்து இதோட வந்துட்டு நம்ம வந்து ஒரு 50% ஆஃப் த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணுறதுல சிம்பிள் ரூல். நீங்கள் ட்ரா பண்ணும்போது அந்த இதில் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு பாத்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்கிறது, நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணிடணும். ஸோ வந்து இப்போ வந்து மொதல் ஸ்டெப் பாருங்களேன், C to E அதை வந்து ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு ஸ்டெப் 2ல் வந்துட்டு E to D. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்துட்டு இந்த இதை ட்ரா பண்ணும் போது வெர்டிசஸோட பொசிஷனை மாற்றாமல் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வெர்டிசஸோட பொசிஷனை மாற்றாதீங்க. இப்போ ஸ்டெப் 2 வந்து பண்ணியாச்சு. ஸ்டெப் 3யும் அதே மாதிரி கனெக்ஷனை போட்டாச்சு. ஸோ வந்து அதே மாதிரி நம்ம ஸ்டெப் 5 வரைக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் எல்லாம் வந்துடும். ஸ்டெப் 6 பொறுத்த வரைக்கும் இப்போ F2Dன்ற கனெக்ஷன் நம்ம அந்த டயக்ராமில் ட்ரா பண்ணோம்னா அது வந்து ஒரு சைக்கிளை ஃபார்ம் பண்ணுது, FDE. ஸோ அந்த இது வந்துட்டு இக்னோர் பண்ணிடுவோம். அதை தான் நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டெப் 7லும் அதே கான்செப்ட் தான், ஸ்டெப் 8லும் அதே கான்செப்ட் தான். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸும் எல்லாருமே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ வந்திருக்கு அந்த 5 ஸ்டெப்ஸில் வந்திருக்கிற அந்த ட்ரீ தான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. அதுதான் நான் ஷார்ட் ஃபார்மில் மின் ஸ்பேனிங் ட்ரீன்னு எழுதியிருக்கேன். இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்ச மினிமம் பாத் வேல்யூ என்னென்னா A to B 4, A to C 6, C to E 1, C to D 2, C to F 3. இன்னொரு விஷயம், இதில் வந்து நம்ம பண்ணிக்கிறது கரெக்டு தான் வெரிஃபை பண்ணிக்கிறது எப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கிற மொத்தம் எத்தனை வெர்டிசஸ்னால் மொத்தம் 6 வெர்டிசஸ், நம்மள்ட்ட இருக்கிற கனெக்ஷன் லைன்ஸ் 5. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா வெர்டிசஸ் -1 = நம்பர் ஆஃப் எட்ஜஸ். நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை இருக்குது, நமக்கு 5 இருக்குது. வெர்டிசஸ் 6 -1 5. ஸோ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு ஸ்பேனிங் ட்ரீ. மினிமம் பாத் வேல்யூவும் நம்மளுக்கு வந்து இதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 16. ஸோ வந்து இந்த டயக்ராம், இந்த சர்க்கியூட் மொத்தத்தையும் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக இருக்கிற வேல்யூ வந்து 16 தான்.